honeycomb stitch type 2. இந்த ஸ்டிச் வந்து நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஷ்டம் தான். இது எப்படி போடணுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைனில் வந்துட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த அவுட்லைன் அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக அதை செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஹனிகோம்பில், அப் டவுன் லாக், அதில் வந்து நெக்ஸ்ட் போவோம். ஆனால் இதில் நெக்ஸ்ட் போகக்கூடாது. அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இங்கேருந்து அப்படியே அப் கீழே லாக் பண்ணிவிட்டு அப்படியே அப் டவுன் லாக், up down lock, up down lock, up down lock. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டிச். அந்த ஹனிகோம்ப் டைப் 1 நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக போடலாம். இது மாதிரியும் போடலாம் ஹனிகோம்ப் ஸ்டிச் வந்து. ஸோ அதனால் உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் எது நல்லாயிருக்கு, எது போடுறதுக்கு ஈஸியாக வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் அது உங்கள் விஷ், எது வேணால் ட்ரை பண்ணிங்க. ஸோ அதே தான் நான் செகண்ட் லைன்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் லாக், அப் டவுன் லாக், அப் down lock, up down lock, up down lock, up down lock. ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது அதே தான் சேம். நான் ஆல்ரெடி இந்த ஹனிகோம் டைப் 1 சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லீஃபோட ஒரு பூக்கு வந்து அந்த ஒரு பெட்டல் போட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டு உள்ளே வந்து இது ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எண்டிங் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஈக்குவலாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டவுன் லாக், அப் டவுன் லாக், அப் டவுன் லாக். ஸோ இந்த கான்செப்ட் இதை ஞாபகம் வச்சுட்டு இதில் வந்து அப் டவுன் லாக் நெக்ஸ்ட் வராது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு தான் இதை போடணும். ஸோ இதுதான் இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹனிகோம்ப் டைப் 1க்கும் டைப் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் முடிஞ்சோடனே என் நாட் போட்டு முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு என் நாட் போட்டு முடிச்சிடணும். ஸோ அது மாதிரி வந்து இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க.
இந்த ஷேப் வந்து நான் டைமண்ட் ஷேப் எதுக்கு போடுறேன்னா வந்து ஒரு ஹனிகோம் ஸ்டிச்ன்றதுனால ஒரு ஹனிகோம் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு ஹனிகோம் லுக் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நான் இந்த ஷேப் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் போட்டு கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ட்ரையாங்கிள் எது வேணாலும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து நான் இந்த ஷேப் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஹனிகோம்ப் டைப் 1 வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வாட்டி போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்னதான் வந்து சிம்பிள் ஸ்டிச் இருந்தாலும் போடும்போது உங்களுக்கு சில இடத்துல சில டவுட்ஸ் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து நூல் பிரியாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து அந்த கேப்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து நல்லாயிருக்கும். இந்த கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஒரு ஸ்கொயருக்கும் அந்த கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஈக்குவலாக வந்து நல்லாயிருக்கும். நடுவில்லாம் ஈக்குவலாக வந்துடும். அண்ட் சைட்ஸில் எடுக்கும்போது மாத்திரம் உங்களுக்கு கேப் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் போடும்போது இந்த கேப் விட்டால் சரியாக இருக்குமான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த எண்ட் லைனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.